Hello viewers, welcome to Neon Food channel. ருசிகரமான தட்டை செய்வது எப்படி அதை பார்ப்போம். தட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் 2 டம்ளர் அரிசி, 1/2 கிளாஸ் உளுந்த மாவு, கடலைப்பருப்பு, நெய், உப்பு, கருவேப்பிலை, எள்ளு, மிளகாய் வத்தல். 2 கிளாஸ் அரிசியை நல்லா ஊற வச்சு அதை நல்லா நைஸா அரைக்கணும். அரைக்கும் போது உரப்புக்கு மிளகாய் வத்தல் போட்டு அரைக்கணும். அப்போ அது தண்ணி கூடி போயிடுச்சுன்னா அதை ஒரு வெள்ளை துணியில் கொஞ்ச நேரம் வச்சுருந்தா அந்த ஈரமெல்லாம் போயிடும். அந்த மாவை எடுத்து நம்ம ரெடியாக்கணும். அடுத்து உளுந்த மாவு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா வறுத்து அதை பொடியாக்கி வச்சுக்கணும். இந்த மாவில் நெய் போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், எள்ளு போட்டிருக்கேன். இந்த உளுந்த மாவையும் போடணும். போட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதை இலையில் தட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இப்பொழுது தட்டை செய்வதற்குள்ள மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பதம். இதை ஒரு சின்ன தட்டில் எண்ணெய் எடுக்கணும். இலை அல்லைன்னா கவர், எண்ணெய் நல்லெண்ணெயோ ஏதோ வர பிளாஸ்டிக் கவர் எடுத்து ஒரு சின்ன உருண்டை, இதே போல் ஒரு சின்ன உருண்டை எடுத்து தட்ட ரெடி ஆகும். எண்ணெயை சிம்மில் வைத்து எண்ணெய் காய்ந்தவுடன் இப்படி எடுத்து இதேபோல் தட்டி எண்ணெயில் இட்டு பொரித்து சலசலப்பு அடங்கியவுடன் எடுக்கவும். நல்லா பதம் நல்லா உடையுது. அப்போ இதுதான் நல்ல சரியான பதம். சுவையான தட்டை ரெடி. Deep within, here we go, but somehow I'm caught in the middle.